அதாவது தனிமரம் தோப்பாகாது. இந்த உலகம் வந்து இன்டர் டிபெண்ட். ஆஃப்டர் ஆல் வாட் இஸ் இன்டர்நெட்? இப்போ இந்த எல்லாம் இன்டர்நெட்டில் தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க் தான் இன்டர்நெட். இதுதான் அந்த காலத்தில் நாங்கள் படித்தது முதல் வாட் இஸ் நெட்வொர்க்? நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்ஸ், அதான் இன்டர்நெட். அந்த மாதிரி பார்க்கும்போது அது நீங்கள் ஒரு நான் இருக்கேன், நான் ஏதாவது ஒன்று பண்ண ஆசைப்பட்றேன், சொந்தமாக ஒரு தொழில் செய்ய ஆசைப்பட்றேன். இப்போ இந்த தொழில் செய்வதற்கு தேவையான விஷயங்கள் என்ன? எனக்கு அந்த பொருளை தயாரிப்பதற்கோ ஆர் பொருளை வாங்கி விற்பதற்கோ ஆர் சேவையாக கொடுப்பதற்கோ, இதான 3 தான் இருக்குது. ஒன்று பொருள் தயாரிக்கணும், ஆர் வாங்கி விற்கணும், ஆர் சர்வீஸ் பண்ணணும். இவ்வளோ தான் மொத்தமே பிஸ்னஸ். 3 பாக்ஸ் தான். அதில் ஏதோ ஒரு பாக்ஸில் நீங்கள் வரீங்க. நான் வந்து ஒரு பொருளை வந்து வாங்கி விற்கிறேன் அப்படின்னு வச்சுப்போமே. அப்படின்னா வாங்கி விற்கிறதுக்கு என்ன வேணும்? அதுக்கு என்ன தகுதிகள்லாம் வேணும்? எனக்கு என்ன தகுதி இருக்குது அதை செய்வதற்கு? பணம் இருக்கா? அந்த நாலேஜ் இருக்கா? நோஹவ் நாலேஜ் இருக்கா? இதை நான் மட்டுமே செய்ய முடியுமா? இதை மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுவேன்? இந்த மாதிரி 10 துறைகள் இருக்கு இல்லையா? ஒரு விஷயத்தை எடுத்து செய்யணும்னா இதுக்கு வந்து நான் பார்ட்னர்ஷிப்பில் போகலாமா வேணாமா? இல்லை எனக்கு பார்ட்னர்ஷிப்பில் போகலான்றது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க, ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அப்புறம் நம்மளாம் சேர்ந்து ஆரம்பிக்கலாம்னு நினைப்பாங்க. நான் அப்படி தான் ஆரம்பித்தேன். இது ஆரம்பித்து செய்ய ஆரம்பிக்கிறோம். இதில் சில சிக்கல்கள்லாம் வரும். ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருப்பார், ஒருத்தர் பேஷனே இல்லாமல் இருப்பார். ஒருத்தருக்கு வந்து ஏன்டா கம்பெனி ஆரம்பித்தோம், நம்ம வேலைக்கே போயிருக்கலாமே நினைப்பார். என்ன நடு ரோட்டில் வந்து விட்டுட்டேன், கிராஸ் ரோட்டில் விட்டுட்டேன்னு நினைப்பாரு. இதெல்லாம் நடக்கும். இந்த 3 வருஷம் நான் சொன்னேன் தெரியுமா போன எபிசோடில், ஃபஸ்ட்டு நான் 1000 டேஸில் இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு முடிவு வருவாங்க. ஏதோ ஒரு முடிவு பஞ்சாயத்து நடக்கும்போது ஒன்று இல்லைப்பா நான் கண்டுக்கிறேன், நீ பார்த்துக்கோ, ஆர் நம்ம இறங்கி பார்ப்போம், இன்னும் 2 வருஷம் பார்க்கலாம், ஏதோ ஒன்று நடக்கும்.